அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள், மீண்டும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடுமா, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கின்றனர். தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் மாலை 17:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்துள்ளது. இன்று காலை 8:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 12 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கடல் பகுதியில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் நாளை நாட்கள் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் அதிகபட்சமாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அடுத்த மாதங்களில் 2 முதல் 4 அல்லது 5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மேல் மிதமழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பு நிலை முற்றிலும் பாதிக்கப்படக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.